இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஐஸ் எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பிளெயின் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். இதில் எதுவும் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு 2 hours வெயிட் பண்ண போகிறோம். 2 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கணும். இதை வந்து ஷேக் பண்ணக்கூடாது, வேறு எதுவும் ஆக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி வெளியில் எடுத்து வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ இதை நம்ம ஷேக் பண்ணும்போது ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஓகே, ஐஸ் இப்போ ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியுதா? நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்து என்ன ரீசன்னாக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இது வந்து சூப்பர் கூல் வாட்டர் தான் வந்து இதனுடைய சயின்ஸ். சூப்பர் கூல் வாட்டர் அப்படி என்னன்னாக்கா, ஒரு லிக்விட் வந்து 0 degree Celsius கீழேயும் வந்து எந்த ஆக்ஷனும் கொடுக்காம அப்படியே வச்சுருந்தாக்கா அது வந்து லிக்விடாகவே தான் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஆக்ஷன் கொடுக்குறப்ப மட்டும்தான் அதில் மாலிகுல்ஸ் ஹெல்ப் பண்ணி அது வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ சூப்பர் கூல் வாட்டர் தான் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்